கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். 1815ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் நாள் தந்தையை இழந்தவராய் பிறந்தவர் தாமஸ் கெஜுடன் ராக்லண்ட். இவர் சிறுவனாய் இருக்கும்போதே தன் தாயையும் இழந்தார். தாய் தந்தையை இழந்த ராக்லாண்டை அவருடைய தாய் மாமா வளர்த்து ஆதரித்தார். தனது 15வது வயதில் படிப்பை நிறுத்திவிட்டு தன் மாமாவிற்கு வியாபாரத்தில் உதவி செய்து வந்தார் ராக்லண்ட். மேற்படிப்புக்கு ஆசைப்பட்ட ராக்லண்ட் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக கல்லூரியில் படித்து BA மற்றும் ஆனர்ஸ் பட்டங்களை பெற்றார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து CMS நண்பர் குழு ஒன்றை ஏற்படுத்தி காணிக்கை திரட்டி CMS சங்கத்தை ஆதரித்தனர். 1844ஆம் ஆண்டில் இக்குழுவின் பொருளாளராக பொறுப்பேற்றார் ராக்லண்ட். ஆயர்பணியை சிறந்தது என்றும் மிஷனரி பணியெல்லாம் தேவையில்லை என்றும் எண்ணிக்கொண்டிருந்த ராக்லண்ட் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை CMS சங்கத்தின் செயலாளராயிருந்த ஹென்ரிவன் என்பவர் மூலமாக அறிந்தபோது தேவனை அறியாத மக்கள் மத்தியில் தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். தேவனுடைய அழைப்புக்கு உடனடியாக கீழ்ப்படிந்த ராக்லண்ட் 1845ஆம் ஆண்டு தன்னுடைய தாய் நாடான இங்கிலாந்தை விட்டு புறப்பட்டு 1846ஆம் ஆண்டு இந்தியா வந்து சேர்ந்தார். 6 மாதத்தில் தமிழ் மொழியை கற்று ஊழியத்தை ஆரம்பித்தார். 1847 முதல் 1852 வரை தென்னிந்திய CMS நிர்வாக குழுவின் செயலாளராக பணியாற்றினார். 1850ஆம் ஆண்டு குமரி மாவட்டத்திற்கு சென்ற ராக்லண்ட் தான் கண்ட ஒரு காட்சியால் அதிர்ந்து போனார். உழவியேரின் ஒரு நுகத்தில் ஒரு எருதையும் மறுநுகத்தில் ஒரு கீழ்ஜாதி பெண்ணையும் மாட்டி வயலில் உழுது கொண்டிருந்தனர். மேல்ஜாதியாக தங்களை பாவித்துக் கொண்டிருந்தவர்கள் கீழ்ஜாதி என்று எண்ணப்பட்டவர்களை ஒடுக்கி கொண்டிருந்தார்கள். மேல்ஜாதி மக்கள் வசிக்கும் தெருவில் கீழ்ஜாதி மக்கள் செருப்பு அணிந்து நடக்கக்கூடாது என்று கட்டளையிடப்பட்டிருந்தது. மார்பை மறைக்கவோ மேல்சட்டை அணியவோ அவர்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டது. இடுப்பிற்கு மட்டுமே துணி அணிய வேண்டும் என்ற பரிதாப நிலைக்கு அம்மக்கள் தாழ்த்தப்பட்டிருந்தனர். வடநெல்லையிலும் இப்படிப்பட்ட நிலைமை இருந்ததைக் கண்ட ராக்லாண்டின் உள்ளம் உடைந்து போனது. 1854ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வடநெல்லைக்கு வந்த ராக்லாண்ட் மற்றும் அவருடைய குழுவினர் சிவகாசியை தங்களுடைய இருப்பிடமாக தெரிந்து கொண்டனர். வடநெல்லை ஊழியத்தை தாங்கும் பொறுப்பு தென்னெல்லை சபையாருடையது என்று அறைகூவல் விடுத்தார் ராக்லண்ட். அதன் பயனாக 1855ஆம் ஆண்டு இறுதிக்குள் சுமார் 1400 கிராமங்களில் இருமுறை சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. சுவிசேஷத்திற்காக ராக்லண்ட் கொடுத்த கிரயம் அதிகம். 1855ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் நாள் ஈஞ்சார் என்ற கிராமத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்கச் சென்றபோது ஒருவன் உலக்கினால் அவர் தலையில் அடித்தான். தொப்பி தலையில் இருந்ததால் உயிர் தப்பிய அவர் அந்த அடியினால் ஏற்பட்ட வலியினால் துடிதுடித்து போனார். அதிகாலையிலேயே துயிலெழும் வழக்கம் கொண்ட ராக்லண்ட் 4:30 மணிக்கெல்லாம் ஜெபித்து ஊழியத்திற்கு புறப்பட்டு போவார். ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து ஒரு சிறந்த பல்கலைக்கழக கல்லூரியில் படித்து பட்டம் பெற்ற ராக்லண்ட் இயேசுவுக்காக அவருடைய ஊழியத்தின் நிமித்தம் பசியால் வாடிய போது கையேந்தும் நிலைமைக்கு ஆளானதை எண்ணி வருந்தவில்லை. கிறிஸ்துவின் பொருட்டு அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். வெள்ளைக்காரன் ஒருவன் தங்கள் வீட்டு பாத்திரத்தை தொட்டால் அந்த பாத்திரம் தீட்டுப்பட்டு போகும் என்று எண்ணிய பெண்கள் தங்கள் வீட்டு பாத்திரங்களில் ராக்லாண்டுக்கு கூழ் கொடுக்க தயங்கினார்கள். எப்படியாகிலும் இயேசுவை பற்றிய நற்செய்தி அந்த ஜனங்களுக்கெல்லாம் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற துடிப்பால் எப்படிப்பட்ட சிலுவையையும் சுமக்க அவர் தயாரானார். கையில் பாத்திரம் இல்லாததால் தன் தலையில் வைத்திருந்த தொப்பியை கழற்றி அதில் கூழ் வாங்கி குடித்து சந்தோஷத்தோடே ஊழியம் செய்தார். சிறு குழந்தைகள் கூட பூமியின் புழுதியை ராக்லாண்ட் மீது வீசினார்கள். பெரியவர்களால் நகைக்கப்பட்டார். கல்லால் அடித்து துரத்தப்பட்டார். இவ்வளவு கசப்பான அனுபவங்களை பெற்றும் அவர் சோர்ந்து போகவில்லை. அதிகாலையிலேயே ஊழியத்திற்காக புறப்படும் ராக்லாண்ட் பனையேறும் தொழில் செய்பவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவித்தார். பனையேறிய ஒருவர் மரத்திலிருந்து கீழிறங்கும் வரை பொறுமையோடே காத்திருந்து அடுத்த பனையேறச் செல்லும் வரை சுவிசேஷம் அறிவிப்பார். மறுபடியும் அவர்கள் பனைமரத்திலிருந்து இறங்கும் வரை காத்திருந்து தொடர்ந்து அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து வந்தார். ஓயாத அலைச்சலினால் அவர் உடல் நலிந்தது, பெலன் குன்றியது. அவர் காசநோயினால் கடுமையாக பாதிக்கப்பட்டார். மழையிலும் வெயிலிலும் தன் சரீர சுகவீனத்தையும் பொருட்படுத்தாமல் ஓயாமல் உழைத்தார். 1858ஆம் ஆண்டு அக்டோபர் 22ஆம் நாள் அதிகாலை 3 மணிக்கு எழுந்தார் ராக்லண்ட். தான் எழுதி வைத்திருந்த கடிதங்களை ஒருவரிடம் கொடுத்து
அவைகளை உரியவரிடம் ஒப்படைக்கச் சொன்னார். பின்பு சிவகாசி மிஷனரி பங்களாவில் நடைபெற்ற ஜெபத்திற்கு அனைவரும் ஆயத்தமாகிச் சென்றனர். ஜெபம் முடிந்து குளியலறைக்கு சென்ற ராக்லண்ட் அங்கே இரத்த வாந்தி எடுத்தார். கைத்தாங்கலாக கட்டலுக்கு கொண்டு வரப்பட்ட அவர் அங்கேயும் இரத்த வாந்தி எடுத்தார். வேதவசனங்களை சொல்லி ஜெபித்து கொண்டிருந்த அவர் இயேசு இயேசு என்று சொல்லிக்கொண்டே கிறிஸ்துவுக்குள் தம் ஓட்டத்தை வெற்றியாக முடித்தார். இயேசுவுக்காக தம்மையே அர்ப்பணித்த ராக்லண்ட் தன்னுடைய 44வது வயதிலேயே இவ்வுலக பயணத்தை முடித்து தேவனோடு சேர்ந்தார். பனையடிப்பட்டியில் அவருடைய சரீரத்தை அடக்கம் செய்ய மக்கள் விரும்பினாலும் பெருமழை பெய்து கொண்டிருந்ததால் சிவகாசி ஊருக்கு வெளியே அடக்கம் செய்யப்பட்டார். பிரச்சனைகளைக் கண்டு ஓடிவிடாதிருங்கள், பிரச்சனைகள் தான் உங்களைக் கண்டு ஓட வேண்டும் என்று முழங்கினவர் ராக்லண்ட். இவர் பேசிய வார்த்தைகளில் மிக முக்கியமானது, நற்செய்தி பணியில் வெற்றியடைய தீட்டும் திட்டங்களில் மிகச்சிறந்த வழி இயேசு காட்டிய வழியே, அது கோதுமை மணி போல் நிலத்தில் விழுந்து சாவதே என்பதாகும். கோதுமை மணி நிலத்தில் விதைக்கப்பட்டது, அது மிகுந்த கனியை இன்றும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அவருடைய மரணத்தோடு அவருடைய ஊழியம் முடிந்துவிடவில்லை, அது இன்றும் நிறைவான பலனை கொடுத்து கொண்டிருக்கிறது. இங்கிலாந்தில் பிரபுக்களோடு அடக்கம் பண்ணப்பட வேண்டிய ராக்லண்ட் இந்திய மண்ணிற்காக தன்னை அர்ப்பணித்தார் என்று இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலான மவுண்ட் பேட்டன் அவரை குறித்து சொன்னார். கிறிஸ்துவின் பணிக்காக ஒரு மெழுகுவர்த்தியைப் போல தன்னையை உருக்கிக் கொண்டார் ராக்லண்ட். அந்த வெளிச்சத்தில் பலர் கிறிஸ்துவண்டை வந்தனர். இன்றைக்கும் இயேசுவுக்காக அர்ப்பணிப்போடும் தியாகத்தோடும் ஊழியம் செய்பவர்கள் வரவேண்டும். கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக சுயநலமற்ற படைவீரர்கள் எழும்ப வேண்டும். இருளில் வாழும் மக்களுக்கு இயேசுவாகிய ஒளியை காண்பிக்கும் மானிட விளக்குகளாய் நாம் வாழ வேண்டும். ஒன்றுபடுவோம், இயேசுவுக்காக மக்கள் பணி செய்து தேவராஜ்யத்தை விரிவாக்குவோம். God bless you all.